Dry fish curry making video an easy way. வணக்கம். நம்ம இன்னைக்கு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை புளி தண்ணி கூட கரைச்சி மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுக்குவோம். பாருங்க, நல்லா கரைச்சிக்குவோம் தக்காளியை. பாருங்க, தக்காளியை நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டாச்சு. இது கூட நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்குவோம். தூள் சேர்த்துக்கிட்டு அந்த தூளோடு நம்ம தக்காளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நல்லா பிசைஞ்சிக்குவோம். அப்படி பிசைஞ்சால் தான் அந்த தூளும் தக்காளி அந்த சாறு எல்லாம் கலந்து நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சிக்கிட்டோமா, இப்போ இது கூட நம்ம புளி தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்குவோம். புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இது பண்ணிக்குவோம். அப்போ தான் மிளகாத்தூள் நல்லா கலந்து வரும். தனித்தனியாக தெரியாது, தூள் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா கரைச்சிக்கிட்டோம்னா, தக்காளியோட சேர்த்து கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, புளி தண்ணி தக்காளி மிளகாத்தூள் எல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணி நம்ம நல்லா வடிகட்டிடுவோம். இப்போ தூளை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ குழம்பு இது பண்ணியாச்சு, கலந்து வச்சாச்சு. இனிமேல் தாளிச்சிடலாம். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டோம். கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டை நச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அரிஞ்சு கொஞ்சம் முழுசாக வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. அதனால் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் 3 சேர்த்து போடுறோம். இப்போ குழம்பு நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு முதல்ல நான் கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். போதுமான அளவு கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் வெந்தயம் போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட நச்சு வச்சுருக்க பூண்டு, நச்சு வச்சுருக்க வெங்காயம், ஊற்றி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்க்கலாம். அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். இது கூடவே பூண்டையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கி வச்சுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கத்திரிக்காயையும் சேர்த்து வதக்கிடலாம். பாருங்க, அரிஞ்சு வச்சுட்டு கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம்.
லேசாக ஒரு வதக்கினா போதும். கத்திரிக்காய் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ குழம்பு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குழம்பு கூட பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு இதவே சேர்த்துக்கலாம். நம்ம ஓரளவுக்கு அந்த கத்திரிக்காயோட அந்த கலர் மாறிட்டு பாருங்க. சரிங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த குழம்பு வந்து இது கூட சேர்க்கலாம். உப்பு நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். கருவாட்டு குழம்புங்கிறதுனால கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடெலாம் போட்ட பிறகு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிறதுல போதும், கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வருது, திறந்து பார்த்துருவோம். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் கருவாடு போகும். பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம். வெந்நீர் ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு 2-3 கழுவை கழுவிட்டு வச்சுருக்கேன். அந்த கருவாடை வந்து அதோட சேர்த்துடலாம். சுடுதண்ணி எதுக்கு ஊற்றி கழுவுறோம் அப்படின்னாக்கா, அதில் உள்ள அந்த மண்ணெல்லாம் போகும். கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் சுடுதண்ணியில் கழுவுறோம். பச்சை தண்ணியில் கழுவலாம், ஆனால் அந்த மண் சீக்கிரத்தில் போகாது. சுடுதண்ணிலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் மண்ணெல்லாம். அதனால் ஒரு 2-3 வாஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். இந்த மண்ணெல்லாம் இருக்காது. இப்போ கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிட்டோம். கொஞ்சம் நம்ம போட்டிருக்க அந்த கருவாடெல்லாம் வேகட்டும். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. கருவாடு வெந்திருக்கும் பாருங்கள். கருவாடு ஓரளவுக்கு வெந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்காய் வந்திருக்கு. கத்திரிக்காய் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. உப்பு மட்டும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா உப்பு போட்டுக்குங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கருவாட்டு குழம்பு செம்ம வாசனையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இதேமாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.